தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐரோப்பாவில் குடியேற முடிவு செய்தார். ஐரோப்பாவில் குடியேற முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக அமைச்சர்கள் 15 பேர் தோல்வியடைந்தார்கள். இது திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை. தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக உள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகளை அவர் தூசி தட்டி பார்க்க திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையில் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றது. மேலும் பல அமைச்சர்கள் துறையில், குறிப்பாக பத்திரப்பதிவு துறையில் பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஊழல் அமைச்சர்களை பட்டியல் எடுத்து அவர்கள் மேல் வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஜோசப் விஜய் திட்டமிட்டுள்ளார். ஊழல் வழக்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக திமுக அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். முதலாவதாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தஞ்சமடைய அவர்கள் தூதுவிட்டார்கள். ஆனால் தற்போதைக்கு அவர்களை இணைக்க ஜோசப் விஜய் முன்வரவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் உடனே இணைத்தால் அது திமுகவுக்கு கெட்ட பெயர். ஆகவே சில நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று ஜோசப் விஜய் தள்ளி வைத்துள்ளார். அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிரடி நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக, லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக திமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் அரசியலிலிருந்து சில காலம் ஒதுங்கியிருக்க திட்டமிட்டுள்ளனர். அதே நேரத்தில் அவர்கள் வெளிநாடுகளில் தஞ்சமடைய திட்டமிட்டுள்ளனர். ஐரோப்பா நாடுகளில் ஒரு சில ஆண்டுகள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக ஊழல் வழக்கில் சிக்கியவர்கள், அதாவது சாத்தூர் ராமச்சந்திரன், KN நேரு, ஆமாவேலு, துறைமுகம் சேகர் பாபு, ராணிப்பேட்டை காந்தி, மதிவாணன் உள்ளிட்ட பலர் தற்பொழுது ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இவர்கள் ஐரோப்பா நாடுகளில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக ஐரோப்பா நாடுகளில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் குடியேற உள்ளனர். இது திமுக ஆலோசனையா அல்லது திமுகவுக்கு தெரியாமல் இவர்கள் குடியேறுகிறார்களா என்பது தெரியவில்லை.